எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இருக்கிறது ரொம்ப தீவிர அரசியலில் இருந்தீங்க. இப்போ நடுவில் கொஞ்ச நாள் அமைதியாகவே என்ன காரணம்? இப்போ அடுத்த அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கு? என்னை பொறுத்தவரையில் இப்போ தற்போதைய அரசியல்லாம் பணக்காரர்கள் கைக்கு போய் சேர்ந்துட்டு இதில் நமக்கு ஒன்றும் பணியாற்றுகின்ற வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. இப்போ நான் 1967 சட்டமன்றத்திற்கு நின்று 1956 அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து அப்புறம் என்ஜினியராக இருந்தேன். 66 என்னை ராஜினாமா பண்ணிட்டு வந்து பண்ருட்டி தொகுதியில் நிற்க சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப அதிகமான செலவே 30,000 ரூபா தான் அந்த எலெக்ஷனுக்கு. இப்போ இன்றைக்கெல்லாம் நம்ம போன்றவர்களுக்கு அரசியலில் இடம் இல்லை. புதிதாக கட்சி தொடங்குறவங்களுக்கு உங்களோட அறிவுரை ஐயா? புதிதாக கட்சி தொடங்கி வராங்கல்ல, இப்போ பணக்காரர்கள் தான் கட்சி தொடங்க முடியும்னு சொல்லிட்டீங்க. இப்போ புதுசாக கட்சி தொடங்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை? போக போகத்தான் தெரியும். இப்போ மொத்தமா மத்திய பட்ஜெட் அறிவிச்சாலே தமிழகத்துக்கு எந்த ஒரு இதுன்னு சொல்லி தமிழக முதல்வர் கூட சொல்லியிருக்காரு. எப்பயுமே பட்ஜெட்ல இருந்தா ஓரம் கட்டப்படுது. உங்களோட கருத்து எத்தனை வருஷம் நீங்க பார்த்துருக்கீங்க? இப்போ மத்திய அரசு வெறும் தமிழ்நாட்டுக்கு ஒரே தகவலுக்காக மட்டும்தான் பட்ஜெட் தாக்கல் செய்யுது. பட்ஜெட்டை மட்டும் சொல்லி என்ன பயன்? தினந்தோறும் ராமேஸ்வரம் மீனவர்களை கொன்று குடிக்கிறாங்க, சுடுறாங்க. என்ன பண்ண முடியுது? எதை எடுத்தாலும் அப்படித்தானே. நீட் தேர்வு எது என்னாலும் எடுத்துக்கங்க. ஆளுநரே என்ன எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கே வேலை இல்லாமல் போயிடும் போட்டிருக்கு ஆளுநர் பண்ணுறது. எல்லாமே தலைகீழ மாறிவிட்டோம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ அது காரணம்னு அதாவது உங்களுக்கு இப்போ நாம் எந்த அரசியலை நோக்கி வந்தோமோ அந்த அரசியல் இன்று இல்லை. இப்போ நாம் எந்த அரசியலை நோக்கி வந்தோம்? எல்லாருக்கும் சம வாய்ப்பு. இப்போ பணக்காரங்க மட்டும்தான் காலேஜுக்கு போக முடியும். நாங்கள்லாம் படித்தப்போ பணக்காரங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஏழைகளுக்கு அந்த திறமை இருந்தால் கிடைக்கணும். சம வாய்ப்பு, அவ்வளோதான். அதாவது ஒரு வேலையோ அல்லது ஒரு கல்வியோ அல்லது ஒரு வாய்ப்போ நமக்கு கிடைத்திருக்க வேண்டியது நாம் இந்த ஜாதியில் பிறந்ததுனாலேயோ அல்லது இந்த மதத்தில் பிறந்ததுனாலேயோ அல்லது இந்த மொழி பேசுறதுனாலேயோ நமக்கு கிடைக்காம போயிட்டு அப்படின்னு ஒருவர் வருத்தப்படக்கூடிய ஒரு சமுதாயம் வாழாது. எந்த சமுதாயத்தில் நீதி இருக்கிறதோ, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறதோ, முறையாக நடந்துகிறதோ அந்த சமுதாயம் தான் வாழும். இது உலகம் முழுக்க. இப்போ பக்கத்தில் இலங்கையில் பார்த்தோமில்ல, அங்கே என்ன பண்ணாங்க? தமிழர்கள் ஒரு தப்பும் பண்ணலை. அங்கே தமிழை ஆட்சி மொழி இல்லை என்று சிங்களத்தை கொண்டாந்தாங்க. இப்போ எனக்கு அந்த இலங்கை பிரச்சனை கையாண்டதால் தெரியும். ஐநா சபையெல்லாம் கையாண்டதால் தெரியும். உனக்கு காலேஜில் இடம் கிடையாது, அரசாங்க வேலையில் இடம் கிடையாது, போலீஸ் வேலையில் கிடையாது, இராணுவத்தில் கிடையாது. ஏன்? தமிழனா பிறந்தான். திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? ஆகவே அந்த சமுதாயம் வாழாது. இப்போ அங்கே உள்ளவர்கள் அதிகாரம் கேட்டாங்க, கிடைக்கல. அப்புறம் அதிகாரத்துக்காக போராடினாங்க, அவங்கள அழிச்சாங்க. கடைசியில் அவங்க வாழ்ந்தாங்களா? ஒரு பக்கத்தில் சிங்களர்கள், ஒரு பக்கத்தில் தமிழர்கள்.
சிங்களர்களை எல்லாம் பண்ணாங்க. ஏன் வாழலை? எந்த சமுதாயத்திலேயும் யாராக இருந்தாலும், எந்த மொழியினராக இருந்தாலும், எந்த ஜாதியினராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும், அங்கே எல்லாருக்கும் ஒரு நீதி, ஒரு சம வாய்ப்பு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் படிப்பு. எங்கே போனாலும் நாம் ஒரு ஜாதிங்கிறதுனாலையோ மதங்கிறதுனாலையோ நம்ம புறக்கணிக்க மாட்டாங்க. நம்மளை மனிதர்களாக நடத்துவார்கள். மரியாதை எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா அந்த சமுதாயம் தான் வாழும். இப்போ இந்தியாவும் அதே லைனில் தான் போயிட்டுருக்கு, இலங்கை மாதிரி. இலங்கையில் கொஞ்சம் முன்னால் வந்துட்டு சின்னதாக வந்தது. நான் எதிர்பார்க்கறது இந்தியாவில் ரொம்ப பெருசாக வரும். ஏன்னா இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரும். என்ன ஒரு அரசாங்கம்னா என்ன, எப்படி இருக்கணும்? ஒரு அரசாங்கம்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், அவ்வளோதானே. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்த பொழுது எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அதாவது எல்லோரும் பொதுவாக சொல்லுவாங்க பிராமணர்கள் தான் நல்லா படிப்பாங்க அப்படின்ட்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இன்ஜினியரிங் எழுதின பொழுது 60 பேர் முதல் வகுப்பு, 60 பேர் பாஸ் பண்ணோம். 4 பேர் முதல் வகுப்பு, 3 பேர் பிராமணர்கள், நான் 4 அதில். அப்போ நான் மட்டும்தான் கணக்கில் 100க்கு 100. எதுக்கு சொல்ல வரணும்? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும். வாய்ப்பு இல்லைன்னா நிம்மதி இருக்காது. ஒன்றும் படிச்சுட்டு வேலை இல்லை, என்ன செய்வான்? அவங்க வீட்டில் வருமானம் இல்லை, அப்பா அம்மா இல்லைன்னு வச்சுக்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு எப்படின்னா வழி சாப்பாட்டுக்கு. இன்னும் கூட நம் நாட்டில் ஒரு வேடிக்கை, என்ன என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் என் தொகுதியில் எல்லோரும் படிங்கன்னே சொல்லிகிட்டு இருப்பேன். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்களும் படிக்கிறத முன் வச்சு எல்லோரும் ஓரளவுக்கு முன்னுக்கு வந்தாங்க. ஆனால் ஒரே குடும்பத்தில் 3 பையன்கள், 3 பேருக்கும் பாகம் பிரித்து முந்திரி தோப்பு எழுதி வச்சுருக்காங்க. அதை நடு பையன் மட்டும் இன்ஜினியரிங் படிக்க போனான். அவனுடைய பாகத்தை சொத்தை விற்றுட்டு போய் படித்தான். இப்போ வந்துட்டான் பாஸ் பண்ணிட்டு. மூத்தவனும் சின்னவனும் முந்திரி தோப்பு காக்குறான். அவன் படிக்கலை. இப்போ இவனுக்கு பொழப்பு, அவனும் முந்திரி தோப்பில் போய் முந்திரி கொட்டை போடுகிறான். பிஇ படிச்சுட்டு என்ன ஆட்சி? இப்போ கடலூரில் பார்த்தீங்கன்னா 3 கிராமங்கள், அந்த பெத்தாங்குப்பம், மலையடிக்குப்பம், இதுக்கு இந்த அரசாங்க ஐயா விவசாய விளைநிலங்கள்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க, கையகப்படுத்துகிறாங்க அரசு. அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன வழி? நீ ஏரோப்ளைனில் போகணும், பரந்தூர் விமான நிலையம் வேணும், கோடீஸ்வரன். அங்கே அந்த நிலத்தை நம்பி தான் இருக்காங்க அந்த மக்கள். அவங்க எங்கே போகிறது? மாற்று ஏற்பாடு செய்து அவங்களும் ஒத்துக்கிட்ட பிறகு நீங்கள் எடுக்கிறதா எதுவும் நியாயம். இன்னொன்று சொல்கிறேன், நாம் தொழிற்சாலை வரட்டும் பரவாயில்ல. நிலம் இருக்க நீங்கள் மற்ற பயன்பாட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ நிலம் இருக்கும்? அதாவது நீரை கூட அதிகப்படுத்தலாம், நிலத்தை அதிகப்படுத்த முடியுமா? இப்போ நம்ம எல்லை இருக்குது, தமிழ்நாடு எல்லை, அது நிலத்தை நம்ம அதிகப்படுத்த முடியுமா? அப்போ அந்த நிலத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் விற்று வீணாக்கிட்டீங்கன்னா அந்த மக்கள் எப்படி வாழறது, அதுக்கு எப்படி அவங்க விவசாயம் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது, அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டாமா? ஆகாயத்தில் பறக்கிறது மட்டுமா ஒரு வளர்ச்சி? அது என்ன? இது 100க்கு 10 பேர். இந்தியாவிலே ஒரு 5-6 குடும்பம் தான் நல்லா இருக்குது. அவங்களுக்கு தான் இந்தியா பூராவே ஒரு அம்பானி, ஒரு அதானி, ஒரு அகர்வால், ஒரு ஜிண்டால், எல்லாம் குஜராத்தில் இருக்காங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்.
அவங்க பார்த்து தான் இந்த சர்க்காரே இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது. இங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு பூரா வியாபாரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வைக்கிற விலைக்கு தான் நீங்கள் எல்லாம் பொருள் வாங்கணும். இது என்ன, இது வளர்ச்சியா? இது வளர்ச்சியா? இதுக்கு பேர் ஐயா ஒரு ஒரு 10 சில்லறை கடை இருந்தால் 10 குடும்பம் பிழைக்கும். அதை மொத்தம் எடுத்துகிட்டு ஒரு மொத்த கடை போட்டிங்கன்னா ஒரு குடும்பம் பிழைக்கும், 9 குடும்பம் தெருவில் நிற்கும். ஏன்னா இந்த வெள்ளக்கரை பக்கத்துல வந்து இடத்த கையகப்படுத்துறாங்களா அரசு அந்த விலைநிலை? எங்க? கடலூர் மாவட்டம் இந்த வெள்ளக்கரை பக்கத்துல 3 கிராமங்கள்ல அந்த முந்திரி அந்த இஷ்யூ பத்தி தோப்பு கேட்டு டிவியில் பார்த்தேன். நிறைய கஷ்டமாக இருந்தது. முந்திரி தோப்புலேயே வளர்ந்தவன் நான். அந்த மரத்தெல்லாம் வெட்டி வீழ்த்துற போது எனக்கு ரொம்ப இருந்தது. இதெல்லாம் என்ன, ஒரு மரம் வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், வளர்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என்ன இப்போ உங்களுக்கு அப்படி ப்ராஜெக்டு கொண்டாந்தீங்கன்னா எல்லாம் சிமெண்ட்டு கலவை, கெமிக்கல் கலவை, தண்ணி வீணாக போகுது, குடிக்க முடியல, குடித்தான்னா நோய் வருது, தொழிலதிபர் சம்பாதிச்சுட்டு எங்கேயோ போயிட போகிறான். நான் தொழில் வளர்ச்சி கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் மற்றவர்களை பாதிக்கின்ற அளவுக்கு எந்த வளர்ச்சியும் கூடாது. ஐயா, நடிகர் விஜய் வந்து கட்சி அமைச்சிருக்காரு. அதான் அவர் கேட்டார். பிசிகேவில் வந்து போய் ஆதரவு சேர்ந்துருக்காரு. எனக்கு அந்த உள் விவரங்கள்லாம் தெரியாது. எனக்கு அவங்களெல்லாம் தெரியாது. பேப்பரில் பார்க்குறேனே தவிர அவங்களையெல்லாம் தெரியாது. அதை பற்றி ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம எத்தையாவது அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். ஐயா இப்போ ஐயா பெரியாரை வச்சு இப்போ ரொம்ப அரசியல் பண்ணுறாங்க. அது ஆதரவும் சரி எதிர்ப்பாகவும் சரி. அதுக்கு உங்களோட கருத்து இத்தனை வருஷமா நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரை பற்றி தெரியாதவங்க தெரியாதவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அவரோட நான் இருந்தவன் பழகிறேன். அவர் என்ன சொன்னார், மற்றவங்க மாதிரி எல்லாரும் வரணும். பிராமணர்கள் ஏற்கனவே முன்னேறி இருக்காங்க, அவங்க மாதிரி மற்றவங்களும் வரணும். அவர் அந்த இனப்பற்றோட கடைசி வரல இருந்தார். நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லுவேன். நான் இன்ஜினியராக இருந்தேன். கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தேன். நான் நம்பிக்கையாக இருந்தேன். எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராக இருந்தேன். அப்போது பெரியார் இருக்கார். நம்ம நெல்லிகுளத்து பக்கத்தில் கோதட்டபாடி செட்டியார்னு அவர் என்கிட்ட சீஃப் இன்ஜினியர். அவர் ரிட்டையர் ஆகிறாரு. எக்ஸ்டென்ஷன் அவருக்கு கொடுக்கணும். பெரியார் வந்து சொல்லி அனுப்புகிறாரு கலைஞருக்கு. அவர் பதவி பதவி நீட்டிப்பு கொடுங்கோ அப்படின்ட்டு பெரியார் சொல்லி அனுப்புகிறாரு. கலைஞர் வந்து முதலமைச்சர் எனக்கு சொல்லி அனுப்புகிறாரு. அவர் கோதண்டபாணி செட்டியாருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது. நான் சாதாரண பெரியாருடைய பிறந்த நாளுக்கு குடும்பத்தோடு அவரோடு போய் சாப்பிடுவேன். நான் திருச்சியில் அவருடைய பிறந்த நாளுக்கு போய் உட்காந்துருக்கிறேன். கோதண்டபாணி செட்டியார் அவருக்கு பழங்கள் எல்லாம் ஆகிட்டு வந்து பெரியாருக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் போனார். இவர் போகிறாரு. யார் தெரியுமான்னாரு. என்ன தெரியுங்க, அவர் கோதண்டபாணி செட்டியார் எங்கள் ஊர் நெல்லிக்குப்பம் தான் அப்படின்னு. அவருக்கு நான் வந்து கலைஞர்கிட்ட சொல்லி எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தேன். அவர் நேராக திருப்பதிக்கு போய் வெங்கடாஜலபதியை கூப்பிட்டு இப்போ என்னக்கிட்ட வராரு. அவர் தான் அவருக்கு வாங்கி கொடுத்ததா அவர் நினைக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும், இருந்தாலும் நம்ம ஆள் அப்படியே சொன்னார். ஆக அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் பிராமணர்கள் முன்னேறினார்கள். திறமை இருந்தும் பார்ப்பனர் அல்லாதார் முன்னேறவில்லை. அவர்களுக்கு நான் பாடுபடுவேன். அவர் பாடுபட்டார். அவர் வந்து என்ன குற்றம், அதில் அவர் 1000 கருத்துக்கள் சொல்லலாம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவருடைய தொண்டை தியாகத்தை நீங்கள் வந்து குறைத்து மதிப்பிடுவது என்ன நியாயம்? அந்த காலத்தில் யார் வந்து ஒரு ஹைஸ்கூலுக்கு கூட போக முடியாது.
எல்லா பதவிகளும் அவங்க அந்த தப்புன்னு சொல்லுது. மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நான் முதல்லயே சொன்னேன். எந்த சமுதாயம் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நடத்தி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலையோ அந்த சமுதாயம் கட்டாயம் வீழ்ச்சி அடையும். இது என் அனுபவத்தில் பார்த்தது. இந்த உலகம் பூரா இது நடக்கும்பா. இப்போ இன்னும் ஒரு வருஷம் தான் இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்கு. அதிமுக தனித்தனியாக இருக்காங்க. பிரதானமாக திமுக இருக்கு. எதிர்கட்சி இப்போ புதுசாக தாவேக்கான்னு சொல்லிட்டு திமுக எதிராக போயிட்டு இருக்கு. 2026 அரசியல் தேர்தல் எப்படி இருக்கு? நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொன்னால் நடந்துடும். சொல்லுங்க, நடக்கிறதுக்கு தான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஓபிஎஸ் அணியில இருந்தீங்க. ஓபிஎஸ் கூட தான் செயல்பாடு இப்போ எப்படி இருக்கு? இல்லை ஓபிஎஸ் கூட தான் இருக்காங்க. அவருக்கு எதைக்காக அப்பப்போ கேட்பார், அவ்வளவுதான். நான் ரொம்ப ஆக்டிவாக போகிறதில்ல. ஏதாவது வேணும்னா கேட்பார். அவர் கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் மரியாதை தெரிஞ்ச மனுஷன். அதனால் அவர் கூட இருக்கு. எடப்பாடிக்கு மரியாதை தெரியலன்னு சொல்றீங்களா? எனக்கு மரியாதை கொடுக்குறவர் அவர். இப்போ உங்களுக்கு எடப்பாடி கொடுத்தா எடப்பாடி உங்களுக்கு வேண்டியவர். ஐயா, அதிமுக கரவேட்டி கட்டிருக்கீங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு மரியாதை. அவர் அவர் அரசியலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு வயசு எங்களாட்டம் வயசானவங்களும் ஒரு மரியாதையாக நடத்தக்கூடியவர். எடப்பாடியோட செயல்பாடு எப்படி இருக்கு? இன்னும் ஒரு வருஷத்துல வந்து எலெக்ஷன் வருது. அதிமுக செயல்பாடு எப்படி சார்? அப்போ அதையும் நான் கடிக்க விரும்புவதில்லை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசம் என்றைக்கும் உண்டு. அவருடைய பணி தொடரும். 2026 தேர்தல் திமுக வர்சஸ் தாவேக்காவா இருக்குமா? அதிமுக 3வது இடத்துல இருக்குமா? 2026 தேர்தல் வந்து திமுக வர்சஸ் தாவேக்கா அவங்க வருமா, இல்லை அதிமுகவே இருக்குமா? போட்டியை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே இருக்குமா? சொல்ல முடியாது. அது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. என்னென்ன ஒரு வருஷம் இருக்கு. இந்த ஒரு வருஷம் தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவர் சொல்கிற மாதிரி அவர் விஜய் கட்சியில் ஆரம்பிக்கிறாரு. எப்படி எல்லாம் வரும்னு பார்ப்போம். இப்ப திமுக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சலசலப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. தமிழக அரசோட செயல்பாடுகள் எப்படி? அதாவது அந்த கூட்டணியில் எந்த பிளவும் பேதமும் ஏற்படாது. ஏன்னா அவங்க மதவாத சக்திகளை, பிற்போக்குவாத சக்திகளை எதிர்த்து அவங்க கூட்டணி. இந்த நடைமுறை சிக்கல்கள்னால அந்த கொள்கை மாறாது. கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி. ஏன் கணிப்பு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பிரச்சனைகள் வரலாம். ஒரே குடும்பத்தில் பிரச்சனைகள் வழியாக வரலாம். ஆனால் அணி உடையாது. அணி அப்படியே